Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray we, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in it as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெரேமியா 47 அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வரை. பார்வோன். Jeremiah 47 chapter verse 1 to 7. பார்வோன் கத்தேசேபாவை அழிக்கும் முன் பெலிஸ்தருக்கு விரோதமாய் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். The words of the Lord and that come to the Jeremiah, the prophet against the Philistines, before the Pharaoh smote Gaza. வசனம் 2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பெருகி பிரவோகமாகி தேசத்தின் மேலும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்களின் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லோரும் அலறுவார்கள். Thus said the Lord, behold, waters rise up out of the net, and shall be and the overflowing flood, and shall overflow the lands, and all that is in therein the city, and them that live therein. Then the man shall carry, and all the inhabitants of the land shall hollow.
வசனம் 3. அவர்களுடைய பலத்த குதிரைகளுடைய உளம்புகளின் சத்தத்தையும் அவர்களுடைய இரதத்தின் கடகப்பையும் அவர்களுடைய உருள்களையும் இரைச்சல்களையும் கேட்டு தகப்பன்மார் தங்கள் கையை அளந்து போனதினால் தங்கள் பிள்ளைகளையும் நோக்கி பாராதிருப்பார்கள். And the noise of the stumbling of the hoofs of this strong horse, that the rejoicing of these chariots, and at the rumbling of these wheels of the fathers shall not unlock back to their children for the feeblings of hands. வசனம் 4. பெலிஸ்தியர் எல்லோரும் பாழாகவும் தீருவுக்கு சீதனுக்கு மீதியான சகாயரெல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படி ஆகும். கப்பர்தோர் என்னும் கடற்கரையின் தேசத்தில் மீதியாகிய பெலிஸ்தியரையும் கர்த்தர் பாழாக்குவார். Because of this day that am coming to the supper all the Philistines and to the gate of from Trice and Zidon every helper that remaineth for the land full and spoil the Philistines the remains of the country of the capture. அசனமைந்து காத்சா மொட்டையடிக்கப்படும் அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அகஸ்லோவின் சங்காரமாகும். நீ எந்த மட்டும் தான் உன்னையே கீறிக்கொள்வாய். Bloodness is come upon Gaza, as Lowland is cut off with the remainder of their and only how long will those cut off themselves. வசனம் 6. கர்த்தரின் பட்டயம் எந்த மட்டும் இருப்பாய் உன் உரைக்குள் திரும்பி வந்து பாய்ந்து அமர்ந்திரு. For the sword of the Lord, how long will it be here, though he feared? Put up themselves into their subscribe rest and be still. வசனம் 7. அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கும் விரோதமாகவும் கடல் துறை தேசத்திற்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவ்விடத்திற்கென்று அதை குறித்தவரை how can it be acute, saying the Lord, how given it the chariot against Ascalon and against the sea their head he appointed it. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வந்தார். அப்புறம் எங்கள் சர்ச்சு சைதாப்பேட் பிரான்ச் எல்எஸ் கோரம் அட்டன் பண்ணாங்க. எல்எஸ் கோரம் என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா குட் ஷெப்பர்டை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. குட் ஷெப்பர்டில் என்னதுன்னா 99 ஆடு, அதில் ஒரு ஆடு மட்டும் காணாமல் போயிடும். அந்த ஒரு ஆடு தோல் மேலே வச்சு அதை பணிவாக திருப்பி கூட்டு வந்து நீ வெளியே போனால் உனக்கு ஆபத்துன்னு சொல்லி அதை திருப்பி கொண்டு வர்றதை பற்றியும், அதை எடுத்துக்காட்டாக வச்சு சபையை எப்படி நம்ம ஒழுங்கு நடத்துவதை பற்றியும், நம்ம ஒருத்தங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கிறத பற்றியும், இதுவே நம்ம செய்து இருக்கும் காரியம் பார்த்திங்கன்னா அந்த ஆடு போனதுக்கு அது அடின்னு அடிச்சிருப்போம். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி அடிக்காமல் அவர் ஒரு பணிவாகவும் ஒரு நேர்த்தியாகவும் ஒரு ஒழுங்கரகமாகவும் நம்மளை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காரு, நம்ம பூமியை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காரு, அதன் பிரகாரம் அவர் இந்த மக்களை இப்படி தான் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. வராதவங்களை எப்படி நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு கடவுள் பற்றி நம்ம ப்ரீச் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை நம்பி பிறர் வருவாங்க, அவங்களுக்கும் நம்ம எடுத்துக்காட்டாக வாழணுன்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க சர்ச்சில். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் பியானோ கிளாஸில் விட்டேன். தேசிய மணியை காட்டினேன். அப்புறம் கிறிஸ்டோபர் பிரசிடெண்ட்டை காட்டினேன். அப்புறம் எனக்கு பியானோ கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க கிளாஸில். எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன், நீங்கள் கூட கற்றுக்கலாம் பியானோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எல்எஸ் கோரமில் எங்கள் அப்பா நல்லா மகிழ்ச்சியாக பேசினார், எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக இருந்தார். இப்படி ஒரு
எடுத்துக்காட்டாக இருக்காங்கன்னு சொல்லி உலகத்துக்கே நம்ம சபை இன்னும் ஒரு ரோல் மாடலாக ஆகணுன்றதையும் அவர் எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்களை இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கிட்டோம். இவ்வளோ தூரம் நான் போனதுக்கும், எங்கள் அப்பாவை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டு போனதுக்கும், இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வெட்டிங் கார்டு கொடுத்தாங்க எனக்கு எங்கள் அப்பாவுக்கும். அந்த கார்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. யாருக்கு கல்யாணம்னா மீனாட்சி முத்து பிஇ, அப்புறம் வெங்கடேஷ் பனோரியா, இவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ். என்னைக்கு டேட்னா மேரேஜ்னால் அப்போ குடும்பம் சொன்னாங்க, இந்த கார்டு வெளியே வந்துச்சுன்னா உள்ளே தள்ளுறது கஷ்டம், அப்போ நம்ம இதை தள்ளி தான் திருப்பியும் உள்ளே கரெக்டாக நம்ம இன்செர்ட் பண்ணோம். சென்னையில் தான் நடக்குது. வெட்டிங் வந்து ஹைதராபாத் தான் நடக்குது. ரிசப்ஷன் மட்டும் சென்னையில் வச்சுருக்காங்க. சூப்பர். போகணும், ஒரு குக்கர் செய்யணும். அதுக்கப்புறம் நேத்தியான ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் பண்ணுறதை பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். அதை பார்த்தேன், ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இந்த அமெரிக்கா கண்ட்ரீஸில் இப்படி நேர்த்தியாக தான் எல்லா விஷயத்திலும் நேர்த்தியாக செய்கிறாங்க. A to Z பர்ஃபெக்டாக. அதாவது கடவுள் நம்மளை எப்படி நேர்த்தியாக வச்சுருக்காரோ அதே மாதிரி ஒழுங்கரங்கமாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது சுத்தமானது மட்டும்தான் கடவுள்கிட்ட போவோம், சுத்தம் இல்லாத எதுவுமே அவர்கிட்ட பிரவேசிக்காது அப்படின்றதையும் தெளிவும் உத்தம கர்மமாகவும் கடவுள் பைபிளில் சொல்லியிருக்காரு. அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்மலாம் வந்து ஏமாத்திரம், நம்மளான்றது தான் ஏமாத்திரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அதிகாரத்தை படிக்கணும். எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்த அந்த பியானத்தில் அந்த ரிதம், அது எப்படி நம்ம வாசிக்கிறது, அதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி அப்படின்றத கரெக்டாக கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு கீபோர்டை. ஸோ அமேசிங். நம்ம கற்றுக்கினது பிறர் கற்றுக் கொடுக்கணும், அது எவ்வளோ பணிவாக கற்றுக் கொடுக்கணுன்றத எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. எப்படின்னா, இப்படி எந்திரிச்சு எனக்கு பக்கத்தில் வந்து முட்டிக்கால் போட்டு அவங்க உட்காந்து கீபோர்ட் பியானத்தை வாசித்து காட்டினாங்க. நான் அதை இப்படி தான் ஒரு சேவை பணிவிடை செய்யணுன்றத அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். இப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும். இந்த காரியத்தையும் கற்றுக்கிறதுக்கு இப்படி ஒரு பணிவிடை தேவை, இதை ஒழுங்கரங்கமாக செய்யணுன்றதை கற்றுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது ஃபினிஷ்.